தி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய சொத்துக்களை சோனியா காந்தி, ராகுல் காந்தி எப்படி நடந்திருக்கிறது என்பதனை விவரிக்க வேண்டும். எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, அவங்க அதை என்ன பண்ணாங்க, இது இவங்களுக்கு எப்படி போச்சு, அவங்க அந்த ரெவன்யூவை வச்சுட்டு எங்கே மாற்றினது மறுபடியும் அவங்களுக்கு வேற ஒரு வழியில் எப்படி வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லணும்னா அப்படி எதுவுமே இல்லை. எல்லாம் உத்தேசம். சுப்பிரமணிய சாமி இப்படி தானே உத்தேசமாக அடிச்சு விடுவார் இல்லையா அவர். இந்த ஈடு எவ்வாறு இந்த அரசின் கருவியாக பயன்படுத்தப்பட்டு கீழ்த்தரமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது அத்தாட்சி. இவங்களுக்கு என்னன்னா ராகுல் காந்தியை தூக்கி உள்ள வைக்கணும். அனில் அம்பானி நிறுவனம் மோசடி செய்துவிட்டு அவர் ஜாலியாக வளர்த்திட்டு இருக்கிறாரு. 9,000 கோடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி மீதியெல்லாம் என்னது, ரியல் எஸ்டேட்லாம் போட்டாங்க, வந்துச்சு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஏதோ கணக்காட்டுறாரு அவர். அவங்களுக்கான ஆள் தானே மோடி, அமித்ஷாவும். அங்கே எதுவும் நடக்கல. இங்கே ஒரு பத்திரிகையினுடைய உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ருசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஆதரவில் நடந்து கொண்டிருக்கின்ற தி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய சொத்துக்களை தங்களுடைய பெயர்களுக்கு தாங்கள் உருவாக்கிய ஒரு நிறுவனத்தின் யங் இந்தியா நிறுவனத்திற்கு மாற்றி அதன் மூலம் பெரிய அளவிற்கு வருவாயை பெற்று அந்த பணத்தை மணி லாண்டரிங் வெளிநாட்டுக்கு அனுப்பி மறுபடியும் இங்கே பெற்று இவ்வாறு ஒரு பெரிய ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்கின்ற அந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். சுப்பிரமணிய சாமி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதாவது நேஷனல் ஹெரால்டு அந்த பத்திரிகையை நடத்தி வரக்கூடிய அந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்கின்ற அந்த நிறுவனம் தனது பங்குகளை யங் இந்தியா என்கின்ற நிறுவனத்துக்கு மாற்றுகிறது. அதை மாற்றப்பட்ட அதன் விளைவாக அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் அந்த யங் இந்தியா நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இன்னும் காங்கிரஸ் சேர்ந்த சுமன் டுபே உள்ளிட்டவர்களுக்கும் ஒரு பெரிய அளவிற்கு பலனை தந்தது என்று சொல்லி அவர் ஒரு புகாரை கொடுத்தார். இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை என்ன படித்து ஒரு வழக்காக பதிவு செய்தது. வழக்காக பதிவு செய்து அதில் மணி லாண்டரிங் PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் படி அதிலிருந்து வந்த வருவாய் வெளிநாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு அதன் மூலம் வருவாய் அது மறுபடியும் உள்நாட்டில் ஏதாவது முதலீடு எப்படி செய்யப்பட்டால் மட்டும்தான் மணி லாண்டரிங் என்கின்ற அந்த குற்றம் வரும். மணிச்சாவலை இங்கே இல்லீகலாக சம்பாதிச்ச பணம் அது வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து அது மறுபடியும் இங்கே முதலீடு செய்யப்பட்ட அப்படியான விடயத்தை மட்டும் விசாரிக்கக்கூடிய PMLA அந்த ஆக்டின் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். ஆனால் இது தொடர்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை FIR-இன் படி இந்த வழக்கை நடத்தாமல் சுப்பிரமணியம் சாமி என்கிற தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை தொடர முற்பட்ட போது இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விஷால் கோக்னே அந்த ரோஸ் அவென்யூ கோர்ட் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நிராகரித்திருக்கின்றார். அவர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அது நிராகரித்திருக்கிறார். இதில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னன்னா, ஒரு வழக்கில் ஒருத்தரை இம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னம்னா அதில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அதை அந்த குற்றச்செயல் நடந்ததாக சொல்லக்கூடிய அது எப்படி நடந்திருக்கிறது என்பதனை விவரிக்க வேண்டும். எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, அவங்க அதை என்ன பண்ணாங்க, இது இவங்களுக்கு எப்படி போச்சு, அவங்க அந்த ரெவன்யூவை வச்சுட்டு எங்கே மாற்றினது மறுபடியும் அவங்களுக்கு வேற ஒரு வழியில் எப்படி வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லணும்னா அப்படி எதுவுமே இல்லை. எல்லாம் உத்தேசம்.
சுப்பிரமணிய சாமி இப்படி தானே உத்தேசமாக அடிச்சு விடுவார் இல்லையா அவர், அந்த மாதிரி ஏசப்பட்டது அடித்து விட்டார் அவர். அப்படி அடித்து விட்ட விடயத்தை அப்படியே இவங்க எடுத்துக்கிட்டு அதன் மூலம் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அதில் வந்துட்டு இவங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு இம்ப்ளிகேட் பண்ணி ஒரு கேஸை போன போது இதை விசாரிக்க ஏற்றது அல்லன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி விஷால் கோக்டே சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த இடத்துல இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எஃப்ஐஆர் போட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி இழுத்தடிச்சு அப்புறம் இதற்காக வாக்குமூலம் பெற்று யாராவது கட்சிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாக்குமூலம் பெற்று மறுபடியும் ராகுல் காந்தி கிட்டையும் சோனியா காந்தி கிட்டையும் போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தவிர்க்க முடியாது. அதான மோடி அமித்ஷா அரசனுடைய வேலையே. ஆனால் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ஈடி எவ்வாறு இந்த அரசின் கருவியாக பயன்படுத்தப்பட்டு கீழ்த்தரமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது அத்தாட்சி. ஒரு வழக்கை விசாரித்து பூர்வாங்க விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள விவரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதற்கான சான்றாவணங்களை எல்லாம் வச்சு இப்படி ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கிறது என்பதனை உறுதிப்படுத்தினாதான் அது கேஸு. இல்லைன்னா அது எப்படி கேஸ் ஆகும்? இவங்களுக்கு என்னன்னா ராகுல் காந்தியை தூக்கி உள்ள வைக்கணும், சோனியா காந்தியை தூக்கி உள்ள வைக்கணும், அவ்வளோதான். உள்ளே வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லணும், பார்த்தீங்களா ஊழலில் அவங்க போயிட்டாங்கன்னு. இவங்க ஆட்சியில் இருக்கிற இவங்க லட்சக்கணக்கில் வந்துட்டு கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. அங்கெல்லாம் மணி லாண்டரிங் வரல. இங்கே அனில் அம்பானி பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு 40,185 கோடி 40,185 கோடி கடன் வாங்கிட்டு எல்லாம் டிஃபால்ட் ஆகி இதே இடி வழக்கு போடுது. என்ன வழக்கு? இவங்க வங்கிகிட்ட கடன் வாங்கிட்டு மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுட்டு அதானினுடைய சொத்துக்கள் சற்றப்போ 9,000 கோடியை வந்துட்டு சீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே மீது 31,000 கோடி இருக்குல்ல, அவர் வந்துட்டு வாங்கின லோனை வந்துட்டு ஷெல் கம்பெனி வழியாக போட்டு வேற பர்பஸ்க்கு அவர் பயன்படுத்திக்கிட்டார். இதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த கேஸில். அது ஒரு குற்றச்சாட்டை தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவரை கைது செய்யலை. யார்? அனில் அம்பானியை கைது செய்யலை. நல்ல கவனிங்க, இது எவ்வளோ பெரிய அது பாருங்க. ஒரு வங்கிகளினுடைய 40,000 கோடியை அனில் அம்பானி நிறுவனம் மோசடி செய்துவிட்டு அவர் ஜாலியாக வளர்த்திட்டு இருக்கிறாரு. 9,000 கோடியை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி மீதியெல்லாம் என்னது? இது வரைக்கும் வழக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா அவ்வளோதான். அவருடைய ஷேரை விற்றா எந்த நிறுவனமும் வாங்க போகிறதில்ல, அவர் நிறுவனமும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து ஏதோ பண்ணியிருக்கிறாரு. ரியல் எஸ்டேட்லாம் போட்டால் வந்துச்சு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஏதோ கணக்கு காட்டுறாரு அவர். அவங்களுக்கான ஆள் தானே மோடி அமித்ஷாவும். அங்கே எதுவும் நடக்கலை. இங்கே ஒரு பத்திரிகையினுடைய 2,000 கோடி அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. 2,000 கோடி யூ ஹவ் நாட் மேக் அவுட் த சார்ஜ் ஷீட். இதை வச்சு ஒரு பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா ஒரு எஃப்ஐஆர் தெளிவாக போட்டுட்டேன்னா அதில் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். அதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. முதற்கட்டமே அடிபட்டு போகுது. அப்போ இது வந்துட்டு மிஸ்யூஸ் தானே. த மிஸ்யூஸ் ஆஃப் இடி மிஸ்யூசஸ் இட்ஸ் பவர். இதுதான் இன்றைக்கி வந்துட்டு நாடு முழுவதும் கேலி கூத்தான ஒரு வழக்காக மாறி வருகிறது. ஆனால் இந்த அவமானத்தை சுமக்கிறது யார்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். யாருக்காக? மோடியினுடைய அமித்ஷாவுடைய அரசியல் வசதிக்காக, பாஜகவுடைய அரசியல் வசதிக்காக. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். இந்த நாட்டில் எப்படி ஒரு அமைப்பு ஒவ்வொரு அமைப்பு மிஸ்யூஸ். நம்ம எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் சப்ஜுகேட்டட் டு தேர் பவர்ஸ், அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.